ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கோதுமை ரவை வச்சு உப்மா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கோதுமை ரவை உப்மா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. காலையில் சாப்பாடுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி வந்து வறுத்தெடுக்க போகிறோம். நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலான எண்ணெயில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு நெய்யே வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயில் கொஞ்சமாக முந்திரியை மட்டும் போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். இந்த முந்திரி கூடவே நீங்கள் வந்து நிலக்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா வறுத்து நீங்கள் உப்புமாவில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ வந்து முந்திரி வந்து வறுத்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை ரவா, இது வந்து நான் கடையில் வாங்கின ரவா தான். ஸோ அது வந்து நல்லா வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரவை வந்து வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கெட்டி சேராமல் இருக்கும். நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக வரும். அதனால தான். ஸோ முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த உப்புமாவில் இந்த மாதிரி வறுத்தெடுக்கிறது தான். ஸோ நல்லா ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாவது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது உப்புமா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த கோதுமை ரவா உப்புமா வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா அண்டு வத்தல், நம்ம சேர்க்குற வத்தல் அண்டு மிளகாய் தான் காரமே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு அரை தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து வதங்கிடும். இது கூடவே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துப்போம். இப்போது நான் வந்து மூடி வச்சுறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த ஆவியில் வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ 1.5 கப் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சும் போயிடாது. நல்லா பொல நல்லா உதிரியாக வர்றதுக்கு 1.5 கப் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம உப்பு வந்து இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம லாஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக கொட்டுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ரவையை வந்து சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரவை எல்லாத்தையும் சேர்த்துட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே அந்த நல்லா வந்து கோதுமை ரவை வந்து அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா வந்து கைவிடாமல் வந்து கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரவை வந்து ஈஸியாக வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து நல்லா உறிஞ்சு நல்லா ட்ரையாக உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
இப்போது உப்புமா பாருங்கள், நல்லா தண்ணிலாம் உறிஞ்சு நல்லா ட்ரை ஆகி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. உங்களுக்கு இப்படி எடுக்கும் போதே நல்லா தெரியும். ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து ரவை வந்து வெந்து நமக்கு உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு மேலே வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கை அளவுக்கு மேலே வந்து துவிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி உப்புமா பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் துருவி தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொல பொலன்னு வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த தேங்காய், முந்திரி அண்டு வெங்காயம், வெஜிடபிள்ஸ் இதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம கோதுமை ரவை உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய ஃபேவரட் வந்து தேங்காய் சட்னி. பட் உங்களுக்கு எந்தாவது சட்னி பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே கூட ஊட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கோதுமை ரவை உப்புமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பி டெய்லி கூட பண்ணி சாப்பிடுவீங்க. தேங்க்யூ.